சேற்றில் கால் வைப்பவன் இல்லை என்றால் நாம் சோற்றில் கை வைக்க முடியாது. இதோ விவசாயத்தின் அவசியத்தை வலியுறுத்தி ஒரு சிறப்பு பேச்சு. Agriculture is not just a profession, it is the heartbeat of our nation. I invite that channel Lakshita to the stage. Please welcome them with a warm round of applause. Time talk about விவசாயம். நெல் விளையும் பூமியில் என் தமிழ் சொல் விளைந்த காலம் அறிவீரோ? பாமரனும் படிப்பறிவு கொண்ட காலம் அது, முத்தமிழை மூவேந்தர் ஆண்ட காலம் அது. தொல்லியல் கண்டு சொல்லும் இவ்வுலகம் என் தொல்காப்பியம் கண்ட இலக்கணம் சொல்லுமோ என்று என் தமிழ் அன்னையை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு விவசாயம். ஒரு பிடி சோற்றுக்காக வாழ்க்கை பந்தை உதைத்து விளையாடுகிறோம். ஆனால் உயிர் காக்கும் உணவு பந்து நம்மை மிரட்டுகிறது. தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்றார் பாரதியார். விவசாயம் பொய்த்து போய் இனி நெற்பயிர் விளையுமா என்ற பயம் வந்துவிட்டது. இருப்பில் இருக்கும் அரிசி எத்தனை நாளைக்கு நமக்கு பயன் தரும்? இப்படி பயம் முறுத்தும் உணவு பிரச்சனை தலைக்கு மேல் தொங்கும் கத்தி போல் இருக்கிறது. படைப்பவன் மட்டுமே இறைவன் அல்ல, மற்றவர் பசிக்காக உழைப்பவனும் இறைவன் தான். பசியை போக்கும் அன்னை தெய்வம் என்றால் உள்ளவு செய்து உணவு படைக்கும் உள்ளவன் கூட கடவுள் தானே. நீங்கள் விவசாயம் செய்யவில்லை என்பதற்காக விவசாயின் அழிவை வேடிக்கை பார்க்காதீர்கள். நாளைய பிள்ளைகள் உணவுக்காக கையேந்தும் நிலை வரலாம். மண்ணை கடவுளாகவும் விவசாயத்தை உயிராகவும் நினைப்பவன் உழவன் மட்டுமே. இளம் விஞ்ஞானியை விட இளம் விவசாயி தான் நம் நாட்டிற்கு தேவை. கீழே சிந்தும் உணவை கண்டால் விவசாயிக்குத்தான் அதிகம் வலிக்கும். பணம் தேடிக்கொள்ள 1000 தொழில்கள் உண்டு, ஆனால் உயிர் வாழ உணவை தேடிக்கொள்ள விவசாயம் மட்டும்தான் இருக்கிறது. கல்லாக இருந்தாலும் கடவுள் தானே என நினைக்கும் இந்த உலகம் கடவுளாக இருக்கும் விவசாயியை ஒரு மனிதனாக கூட மதிப்பதில்லை. இதுவரை விளம்பரம் செய்யாத ஒரே தொழில் விவசாயம் மட்டும்தான். ஏனென்றால் விவசாயம் நமக்கு தொழில் மட்டுமல்ல, உயிரின் ஆதாரம். உணவு அனைவருக்கும் வேண்டும், ஆனால் யாரும் விவசாயம் செய்வதில்லை. தண்ணீர் அனைவருக்கும் வேண்டும், ஆனால் யாரும் சேமிக்க மாட்டீர்கள். நிழல் அனைவருக்கும் வேண்டும், ஆனால் யாரும் மரங்களை பாதுகாக்க மாட்டீர்கள். ஒரு நாள் உலகம் நிச்சயம் இவர்களை தேடும். அந்த நேரம் விவசாயம் மட்டுமல்ல, விவசாயமோ எங்கோ தொலை தூரத்தில் போயிருக்கும். சாமி சோறு போடுமா என்று தெரியவில்லை, ஆனால் அந்த சாமிக்கே சோறு போடுகிறான் விவசாயி. விவசாயி சேற்றில் கால் வைத்தால் தான் நாம் அனைவரும் சோற்றில் கை வைக்க முடியும். நான் என்னதான் படிப்பு படித்தாலும் என் அப்பாவின் வேர்வை என் ரத்தத்தில் கலந்ததாலோ என்னவோ தெரியவில்லை. விவசாயத்தை விட்டு கொடுக்க மனமில்லை. போலியான மருத்துவர், போலியான பொறியாளர் என்று கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் எங்கேயும் போலியான விவசாயி என்று கேள்விப்பட்டதில்லை. ஏனென்றால் விவசாயிக்கு போலியாக இருக்கவும் தெரியாது, போலியாக நடிக்கவும் தெரியாது. பணம் இருந்து பட்டினி இருக்கும் நாள் வரும், அப்போதுதான் விவசாயின் அருமையை உணர்வீர்கள். காட்டில் வேலை செய்பவனை கேவலமாகவும் கணினியில் வேலை செய்பவனை கௌரவமாகவும் நினைக்கும் மக்களுக்கு தெரியவில்லை. காட்டில் வேலை செய்பவனை கேவலமாகவும் கணினியில் வேலை செய்பவனை கௌரவமாகவும் நினைக்கும் மக்களுக்கு தெரியவில்லை. கால் வயிறு கஞ்சி குடித்துவிட்டு அவர்கள் விவசாயம் செய்வதால் தான் நீ 3 வேளையும் சுடுசோறு சாப்பிடுகிறாய் என்பதை மறந்து விடாதே. தகுதி பார்க்கும் மக்களே, தகுதி பார்க்கும் மக்களே, விவசாயின் கால்பட்ட அரிசியை தான் கழுவி உண்கிறீர்கள் என்பதை மறந்து விட வேண்டாம். படித்தால் தான் வேலை, கை நிறைய சம்பளம் என்று சொல்லித்தரும் சமூகம் விதைத்தால் தான் சோறு என்று சொல்லித்தர மறந்து விட்டது. அதனால் தான் விவசாயம் அழிந்து கொண்டிருக்கிறது. ஒரு விவசாயி இருந்தால் அது செய்தி அல்ல, நாளை நாம் உணவு இல்லாமல் சாக போகிறோம் என்பதற்கான முன்னறிவிப்பு. விஞ்ஞானம் சோறு போடாது, விவசாயி தான் சோறு போடும். விவசாயம் அழித்தால் மனிதம் மறையும், மானிடம் அழியும். உலகத்தில் உயர்ந்தவன் ஒருவன் தான். உழுது விதைத்து அறுத்து உலகத்துக்கே சோறு போடுபவன் தான் உலகத்திலேயே உயர்ந்தவன். வேர்வை வடித்து சாகுபடி செய்து உன் வயிற்றை நிரப்பான் விவசாயி. உணவூட்டும் விவசாயத்திற்கு உயிரூட்டுவோம். விவசாயத்தை காப்போம், அதற்கு முதலில் விவசாயியை காப்போம். விவசாயம் ஆள வேண்டும், விவசாயி வாழ வேண்டும். நன்றி. Thank you for your wonderful speech. கடல் ஏன் நீல நிறமாக இருக்கிறது? இந்த ஒரு சிறிய கேள்விதான் ஒரு பெரிய கண்டுபிடிப்பிற்கு வித்திட்டது. 1928 பிப்ரவரி 28 கண்டறிந்த ராமன் விளைவுதான் இன்று தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடுகிறோம். சி.வி. ராமன் பற்றி பேச வருகிறார் சுபஸ்ரீ. Today
I have the honor of calling 5th standard Subhashri to address us. Good evening to all. My name is Subhasri. I am studying 5th standard. Today I am going to speak a few words about Sir C.V. Raman. C.V. Raman or Chandrasekhara Venkata Raman was a brilliant Indian physicist. He was born on 7th November 1888 in Tiruchirappalli, India. His father Chandrasekhara Iyer was a lecturer in mathematics and physics, and his mother Parvati Ammal was a homemaker. Raman's curiosity and love for learning were nurtured by his parents. He worked extremely hard, passing his matriculation at 11 and his first examination in Arts at 13. He studied physics at Presidency College in Madras, graduating in 1904. Raman's passion was understanding light and sound. He spent many years researching and conducting experiments. In 28th February, he discovered the Raman effect, finding that light passing through a material changes color. This earned him the Nobel Prize in Physics at 1930 in physics. Thank you. 9th standard girls, debate students, please come to the stage. தி தளபதி கச்சேரி பாடலுக்கு நடனமாட வருகிறார்கள் நம் மாணவிகள். Dhamaka energy and swag presenting a number that will set the stage on fire mode. Brace yourselves for a performance full of power and style. Let's welcome to stage of lot of attitude performance. கச்சேரி தளபதி கச்சேரி எங்க நபி கச்சேரி தளபதி கச்சேரி ஐசாங்க கொஞ்சம் பாரு அண்ணனோட பேரு ஜொலிக்குதுடா ஸ்லோமோ தெரிக்குதுடா அன்பாரன் பிச்செல்லாம் கேளு நம்பிக்கையா சேரு இருக்குதுடா காலம் பிறக்குதுடா தனக்குன்னு வாழாத தரத்துல தாழாத ஒருத்தது மாறானே திருத்திட போறானே கலுமா தளபதி கச்சேரி தளபதி கச்சேரி அகனா மனசுகனா பெரிதனமா வைபாபலாமா கச்சேரி தளபதி கச்சேரி கொடிய பறக்க விட்டு விருந்து வச்சு கொண்டாடலாமா பக்கல்ல பிட்டாய் பக்கல்ல பிட்டாய் பக்கல்ல பிட்டாய் பிட்டாரு 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 Are you ready? Very கண்டோம் சரவெட்டி வர கண்டோம் நம்ம கொட்டி வர தடைகளுக்கெல்லாம் தொடை நடுங்கின செடி ஸ்மைல் பண்ணி நீ பொறி இருபிடி நீ பகு புது வழி பல தலைமுறை தளபதி பேர பல தளபதிக்கு பாடே மன போல யாரு காட்டே தளபதிக்கு பாடே எங்க போல யாரு காட்டு ஒரு மாபெரும் நாடு அதன் வேர்களில் நம்ம வேர்வ பாரு மரம் மேல் ஒரு கூடு அதன் தாய் வழி சொந்தம் இந்த காடு ஆவோ டுகெதர் பையா பையா ஜாதி பேதம் லோலே தையா நீங்கள் ஸ்நேகம் போல் மண்ணில் எங்கும் அண்ணன் கண்ணெல்லாம் ஓச்சையா ஒருத்தன் வாரானே திருத்திட போறானே சங்கமே தளபதி கச்சேரி தளபதி கச்சேரி அகனா மனசகனா வெறித்தனமா வைபாபலாமா கச்சேரி தளபதி கச்சேரி கொடிய பறக்க விட்டு விருந்து வச்சு கொண்டாடலாமா தளபதிக்கு பாடே மன போல யாரு காட்டே தளபதிக்கு பாடே எங்க போல யாருன்னா காட்டுறாடே எங்க அண்ணன் தளபதிக்கு பாடே மன போல யாரு காட்டே
என்னடா One last dance. ஓகேடா. Thank you for your real beep and blast performance. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா என்ற கவிமணியின் வரிகளுக்கேற்ப பெண்கள் பற்றி பேச வருகிறார் 5th ஸ்டாண்டர்ட் அமிர்த கலா. It is my distinct pleasure to introduce our next speaker named 5th standard Amrita Kala. We are eagerly waiting to hear enlightening words about female and ladies. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அமிர்த கலா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்று பெண்களை பற்றி சிறு வரிகள் பேச வந்துள்ளேன். இயேசு அல்லாஹ் சிவனை வணங்கி முப்பெரும் தெய்வங்களை பணிந்து முக்கணிகளை பிழிந்து முத்தமிழுடன் கலந்து பேச்சிலே சிறந்த தருகிறேன் விருந்து. அன்னையாய் தந்தை அரவணைத்து காக்கின்ற அறிவு சுடரேற்றும் ஆசிரியர்களை வணங்கி ஊழலெங்கும் பூட்டை உடைத்து நாட்டை வளமாக மாற்ற வரிசையில் நிற்கும் எனது சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எந்த முதற்கண் வணக்கம் ஆகட்டும் என்று சொல்லி ஏற்றுக்கொண்ட தலைப்பை ஏற்றி பேச வந்துள்ளேன். தாருங்கள் தங்கள் கவனங்களை. நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பெண்கள். பெண்ணாய் பிறப்பது ஒரு வரம். அந்த பெண்ணை பற்றி பேச வாய்ப்பளித்த உங்களை பார்த்து கும்பிடும் எனது கரம். ஊதுகுழலை கையில் எடுக்கும் பெண்கள் இனி எழுதுகோலை கையில் எடுக்க வேண்டும். சிந்திக்கும் மூளை அவளுக்கும் உண்டு, நிந்திக்க வேண்டாம் அவளது திறமையை. புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் படித்த பெண்களின் உள்ளங்களை நஞ்சை நிலம் என்றும் படிக்காத பெண்களின் உள்ளங்களை கலர் நிலம் என்றும் அங்கே புல் விளைந்திடலாம், ஆனால் நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்று சித்தரிக்கின்றார். தேவதை தெய்வங்களை கோவிலில் தெருவில் தேடாதீர்கள், ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிறார்கள். தாயாக, மகளாக, தாரமாக, தாதியாக, தோழியாக, தங்கையாக, தமக்கையாக, தெய்வமாக யாதுமாகி இருப்பவள் பெண். மார்ச் 8 மகளிர் தினம் அன்று மட்டும் பெண்களை வானளவு புகழ்ந்து விட்டு பின்பு மறந்து விடுகிறோம். பெண்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் மட்டுமல்ல, பின்பற்றப்பட வேண்டியவர்களும் கூட. மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்று கூறுகிறார் பாரதியார். வாழ்க்கை என்ற ஆற்றையோ கடலையோ கடப்பதற்கு பெண் என்ற படகோ கப்பலோ அவசியம் தேவை. பெண்கள் ஆண்களை விட சிறந்தவளா என்று என்னால் சொல்ல முடியாது, ஆனால் கண்டிப்பாக தாழ்ந்தவள் இல்லை. யார் சொன்னது பெண் தேவதைகள் நேரில் இல்லை என்று? இதோ காண்கிறோம் நாம் தினமும் நம்ம அம்மாவின் உருவத்தில். பாரதி கண்ட புதுமை பெண்களை, எம் பாரத நாட்டின் கண்ணின் மலிகளை, நீவீர் பூட்டிய வீட்டின் சிறையை உடைத்த அந்த விண்ணையால புறப்படுங்கள். காலில் விளங்கிட்டால் பெண்ணே நீ கையால் எழுந்து நடந்திடு. உன் வாழ்க்கை முடிந்தது என்று சவமாய் உலகில் வாழாதே என்று குறையும் இந்த சாடை பேச்சுகள், என்று மறையும் இந்த வன் கொடுமைகள், என்று மடியும் இந்த கொடூர கொலைகள். யார் வருவார் இனி துயர் துடைக்க? யார் துடைப்பார் நம் கண்ணீர்? யார் தருவார் நமக்கு நீதி என்று எதிர்பார்த்து காத்திருந்தது போதும். இனியாவது விழித்தல். எனதுரிமை எனதுயிர் என் வாழ்வு என வெகுண்டலு ரௌத்திரம் பழகு. அரசி அகல்யாபாய், ராணி மங்கம்மாள், வேலுநாச்சியார், குயிலி இவர்களின் வாழ்வை உருவேற்று செச்செம்புகளை கேடயமாய் தாங்கி பூமரங்காய் திருப்பி தாக்கு. வழிமுறை மாறும் கயவர்களை கழிகொண்டு விரட்டு. உன்னில் நீயே அமைத்துக்கொள் பாதுகாப்பு வளையத்தை. பெண்ணில் யார் அழகு என்று பார்க்காதே, பெண்ணாய் பிறப்பதே பேரழகுதான். கருவிழிகளுக்கு மை தீட்டுவாள், கண்களாலேயே கட்டளையும் இடுவாள். கம்பு தோசை மட்டுமா சுடுவாள், கம்பு சுற்றி வாழ் வீசவும் செய்வாள். நாட்டிய நடனம் நல்லினமாய் ஆடுவாள், நாட்டையும் வீட்டையும் ஒன்றாய் காப்பாள். ஆதி அந்தம் நித்தம் அனைத்தையும் செய்வாள், ஆணுக்கு நிகரென நிமிர்ந்து நிற்பாள். அவள் யாரென்று நீவீர் அறிவீரோ? உங்கள் வீட்டில் ஜான்சி ராணி தான் அவள். பழைத்தது பாரதி கனவு, பிழைத்தது பாரதிதாசனின் கவிதை. கொடிகட்டி பறக்குது பெரியாரின் கொள்கை, மலை ஏறி போனது மலர்ந்தே பெண் எனும் வழக்கு. தொலைநாடு பெண்ணுக்கு சமையலறைதான் எல்லை எனும் பேச்சு. அழிந்து போனது ஆணுக்கடிமை பெண்ணெனும் ஆதிக்கமும். தளர்நானது பெண் கல்வி குறித்த தவறான எண்ணங்கள் யாவும் நொறுங்கி போனது அறிவிச்சிருந்தவர் ஆண் மட்டுமே எனும் கொடுவுரையாத சிதைந்தானது பெண் பற்றிய ஏளன பேச்சியல். மடிந்தானது மங்கை மனை வேலைக்காரி என்பதெல்லாம். துணிந்து நெல் துணிவுகோள் துணை இருக்கும் எல்லாம். நன்றி.